ஷர்மிளா வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் கிட்டத்தட்ட 54,913 பேர் இறந்து போன வாக்காளர்கள் இடம்பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் 18,933 பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இடப்பெயர்வு ஆனதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மிகுந்த பரபரப்பும் அதிர்ச்சியையும் இந்த புள்ளி விவரங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிக மிக தீவிரமாக நடந்து வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வாக்காளர்களிடமும் அவர்களது வீடு வீடாக சென்று திருநெல்வேலி மாவட்டத்தின் வருவாய் துறையினர் BLO என்று அழைக்கப்படுபவர்கள் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கும் 14,18,325 வாக்காளர்களில் இதுவரை 13,65,783 வாக்காளர்களின் படிவங்கள் பெறப்பட்டு அவற்றில் 51.30 அதாவது 7.27 லட்சம் வாக்காளர்களின் அந்த படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவேற்றம் செய்யும் பொழுது வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் குறித்த தகவல்கள் முழுமையாக வெளிவந்திருக்கின்றன. இந்த 51% மட்டுமே தற்போது பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 15,150 வாக்காளர்கள், அம்பாசமுத்திரத்தில் 9,910 வாக்காளர்கள், பாளையங்கோட்டையில் 11,996 வாக்காளர்கள், நாங்குநேரி தொகுதியில் 10,235 வாக்காளர்கள், ராதாபுரம் தொகுதியில் 7,622 வாக்காளர்கள் என மொத்தமாக 54,913 இறந்து போன வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இன்னமும் தொடர்வதான தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதே போல பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலியில் இருந்து மொத்தமாக இடம்பெயர்வு ஆன வாக்காளர்களின் எண்ணிக்கையும் 18,933 உள்ளது. இது தவிர இந்த BLOக்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அவர்களது முகவரிகள் தெரியாத வாக்காளர்கள் என 1,195 வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தவிர மிக மிக முக்கியமாக 2 இடங்களில் வாக்காளர் பதிவு உள்ளதாக 2,529 வாக்காளர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 78,000 வாக்காளர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் நேற்று தெரிவித்தார். பொதுமக்கள் இது போன்ற தங்களது நிகழ்வுகளை உடனுக்குடன் வாக்காளர் படிவத்திலும் அப்டேட் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் வைத்துள்ளார். தீவிரமாக அரசியல் கட்சிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் SIR குறித்து பல்வேறு விவரங்களை தொடர்ந்து தெரிவித்து வரும் நிலையில் இந்த அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் இது என்றே கூற வேண்டும். பல்வேறு வாக்காளர்களும் தங்களது பெயர் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்கள் இருக்கிறதா என்பதை பீரியாடிக்கலாக ஒவ்வொரு முறையும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்த வாக்காளர் படிவங்கள் கொடுக்கும் போதும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய விவரங்களை கேட்கும் போதும் சரியாக கொடுக்காததனாலே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக கலெக்டர் சுகுமார் தெரிவிக்கிறார். இன்று காலை சற்று முன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் விரிவாக பேசிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தான் இது குறித்து கடந்த 10-15 நாட்களாக தொடர்ந்து களத்தில் இருப்பதாகவும் டிசம்பர் 4 இறுதி நாள் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்னமும் 50%க்கும் அதிகமான வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை கொண்டு வந்து வாக்காளர் அலுவலர்களிடம் கொடுக்கவில்லை என்ற கருத்தையும் முன்வைக்கிறார். சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இறுதி நாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக அனைத்து வாக்காளர்களும் தங்களது படிவங்களை கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டுமே அவர்களது வாக்காளர் இருப்பு உறுதி செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டார். 78 வாக்காளர்கள் 50% பணிகள் முடிந்திருக்கும் நிலையில் 78,000 வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த புள்ளி விவரம் இந்த விவரங்கள் இன்னும் அதிகமாகும் என்றே திருநெல்வேலி மாவட்டத்தில் கணிக்கப்படுகிறது. ஷர்மிளா, நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடம் பேசும்போது இந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களிடமும் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஷர்மிளா, தொடர்ந்து நடைபெறும் SIR குறித்த தகவல்களை திரட்டி வருகிறோம். ஷர்மிளா.